Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th Mathsல 13th chapter my dear friends statistics தான் பார்க்க போறோம். Statistics பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான சாப்டர் தான் my dear friends. ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஜாலியா சிம்பிளா ஃபன்னா படிக்கலாம். ஏன்னா இதுல டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7 ஃபார்முலாஸ் இருக்கு my dear friends. அந்த 7 ஃபார்முலாஸை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஒரு விஷயமே கிடையாது. மற்ற எல்லாமே வந்து நம்ம தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்க ஒரு சாப்டர். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இதுல இருந்து ஷோரா நம்ம வந்துட்டு ஒரு 4 to 6 மார்க்ஸ் சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய வந்துட்டு அந்த மார்க்கிங் நம்ம பார்க்குறப்ப மார்க்கிங் ஸ்கீம் பார்க்குறப்ப ஓவராலாக நான் ஒரு 2-3 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து எல்லா செட்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். கம்பேர் பண்ணப்ப ஒரு 4 to 6 மார்க்ஸ் ஆவரேஜாக எல்லா வருஷமும் கேட்டுடுறாங்க. ஸோ இந்த சாப்டர் படிச்சிங்கன்னா நீங்கள் ஷோராக சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஏன்னா இதில் ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷன்னா மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. அதுவுமே ஈஸி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டடி ஆஃப் டேட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் டேட்டாவை பற்றி நல்ல தரவாக டீட்டெயில்டாக ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு, அதாச்சும் டேட்டாங்கிறத வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஏஐ டேட்டா சென்டர்ஸ் தான் உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயம் கேட்குறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் ஆகிறதுக்கு காரணம் அதாச்சும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டேட்டாஸ். ஸோ அந்த டேட்டாவை நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியணும். இப்போ வந்து லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில் போயிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மலை மாதிரி புக்கை கூச்சி வச்சுக்கிட்டு இந்தாப்பா உனக்கு வேண்டிய புக்கை எடுத்துக்கோங்கன்னா நமக்கு எந்த புக் எங்கே இருக்குன்னே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் இந்த லைப்ரரியில் ஒரு சிலவனுங்க பண்ணுவானுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறான செயல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஒரு சிலவங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். மேக்ஸ் செக்ஷன்ல மேக்ஸ் புக் இருக்கும் லைப்ரரியில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துட்டு போய் சோஷியல் சயின்ஸ்ல வச்சிருவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ஃபீல்டில் வச்சிருவாங்க. அதே மாதிரி சயின்ஸ் புக் எடுத்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு இடத்துல வச்சிருவாங்க. இது மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான். எனக்கே புரியல ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த புக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி லைப்ரரி போறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக போவாங்கன்னா, நான் காலேஜ் படிச்சப்ப இந்த கதை சொல்றேன். ஸோ என் ஃப்ரெண்டு நாங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரி போவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லோயலா காலேஜ் சென்னையில் படிச்சப்ப நாங்கள் வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு போவோம், அடிக்கடி போவோம், வாரம் ஆனால் போயிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். படிக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. சென்னையிலேருந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்துலேயே மியூசியம் இருக்கும், வெளியும் உட்கார்றதுக்கும் சரி உள்ளார போய் படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப சூப்பரான பிளேஸ். அவன் தான் என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா, ஆமாண்டா அப்போதான் வந்துட்டு நான் அடுத்த தடவை வரப்போ எனக்கு கரெக்டாக தெரியும். மேக்ஸில் வச்சுருந்தா வேற யாராச்சும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து புக்கை வந்து லென் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வந்து அதுக்கான அமௌண்ட் அது பே பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கே 10 ரூபாவோ என்னமோ தான். ஸோ வந்துட்டு அந்த புக்கோட காஸ்ட்டே 1000 rupees 800 rupees இருக்கும். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டம் கிடைக்காது. அதனால தான் நான் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்தாலும் விலை அதிகம் தான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒழிச்சு வச்சிருவேன். ஒழிச்சு வச்சிட்டேன்னா யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து மேக்ஸ் செக்ஷனில் அந்த மேக்ஸ் புக் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச டேட்டா. அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணணும். வெறும்னே எல்லாமே இருக்குன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, தியரிஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஒரு 3 terms மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன கிளாஸில் நீங்கள் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. மீன், மீடியன், மோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க 3 measures மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மீன், மீடியன், மோட் சூப்பர்பான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸி தான். இது வந்து இந்த சாப்டரோட லாஸ்ட் கான்செப்ட். இது நான் வரப்பவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து மீன், மீடியன், மோட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மீன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆவரேஜ். அதாச்சும் சம் ஆஃப் த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு டோட்டல் அப்சர்வேஷன் நமக்கு வச்சிட்டோம்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து மீன் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மீடியன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மிடில் வேல்யூ. அவ்வளோதானே சார்? ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மிடில் வேல்யூ. ஆனால் நமக்கு வந்து ஈவன் டேர்ம்ஸில் வருது. இப்போ 6ல் எடுத்துக்கிட்டோம்னா நடுவில் வந்து 2 term வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த 2 termக்கு ஆவரேஜ் எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்துட்டு அன்குரூப்டு டேட்டா. அது என்ன சார் அன்குரூப்டு டேட்டானா? ஜஸ்ட் ரேண்டமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு கிளாஸ் ரூமில் எத்தனை பேர், 50 பேர், எத்தனை பேர் வந்துட்டு ஹைட்டான பர்சன், எத்தனை பேர் லோவஸ்டான பர்சன்ட்டு நம்ம அப்படியே ரேண்டமாக எடுப்போம்.
இப்போ இதுவே குரூப்டு டேட்டா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே அன்குரூப்டு டேட்டா. ஸோ கொடுத்துருக்கிறத ஜஸ்ட் நீங்கள் அப்படியே சம் பண்ணுவீங்க, டோட்டல் எவ்வளோ இருக்குது அதாச்சும் 1 to 15 கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதனுடைய மீன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதனுடைய மீன் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாச்சும் 50 வரைக்கும் நம்ம சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை 50 பண்ணிடலாம் சார். ஸோ அதில் இருக்க மீடியன் வேல்யூ தெரியும் சார், அதில் இருக்க மோடு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ இருங்க, நான் வந்து 1 to 10 எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 9 10. இது என்ன சார் இங்கே மட்டும் 9 9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காரணம் இருக்குது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் சம் பண்ணுவோம். டோட்டல் எவ்வளோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் 11. கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா 9 வந்து நான் 2 தடவை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வரும், இதுதான் வந்துட்டு மீன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ அடுத்து மீடியன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மீடியன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டிவைடட் பை 2 என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் 5.5. அதாவது 5க்கும் 6க்கும் நடுவில் வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ இது ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஆவரேஜ் எடுத்தேன்னா எது வருதோ அதுதான் வந்துட்டு நமக்கு மீடியன் வேல்யூ. இப்போ அடுத்து மோடுனா மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது எது வந்து அதிக தடவை வந்திருக்கோ அதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ 9 தான் நமக்கு வந்துட்டு மோட். இப்போ இன்கேஸ் இந்த 9 இங்கே இல்லை அப்படின்னா, அதாச்சும் 9 ஒரு தடவை தான் வந்திருக்குன்னா நோ மோடு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மோடுனாலே எந்த ஒரு வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அந்த வேல்யூ தான், அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து மோடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு அன்குரூப்டு டேட்டா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரேண்டம் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்டு டேட்டா. இது வந்து அஃபிஷியலான டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம குரூப்டு டேட்டாவை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது என்ன சார் குரூப்டு டேட்டா அப்படின்னா, சொன்னல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து அன்குரூப்ட், அது வந்து அப்படியே ரேண்டமாக இருக்குது. இப்போ குரூப்டுனா நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இப்போ வந்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, மேம் வந்துட்டு சாரோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 50 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0 to 10 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர். அடுத்து 10 to 20 மார்க்ஸ், 20 to 30 மார்க்ஸ், 30 to 40 மார்க்ஸ், 40 to 50 மார்க்ஸ். இந்த மாதிரி இவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறாங்க, அதாவது குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்லாம் பிரிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டுற மாட்டாங்களான்ட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி கால்குலேஷன் பண்ணுவாங்க, பயங்கரமாக கால்குலேஷன் பண்ணி இந்த மெத்தடில் தான் எடுப்போம் அப்படின்னு திடீர்னு ரோல் நம்பர் வைஸ் எடுப்பாங்க, திடீர்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஒரு சில நேரத்தில் சரிப்பா உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டோ ஒன்றா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே ஒரே சைடு போயிட்டாங்கன்னா மற்ற சைடு வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஹவுஸ் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக பிரிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்படி குரூப் வைஸாக பிரிக்கிறது தான் குரூப்டு டேட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுல இருந்து நமக்கு என்னென்ன டேட்டா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லோவர் லிமிட், இது வந்துட்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர். இப்போ நமக்கு வந்து கிளாஸ் சைஸ் என்னன்னு கேட்பாங்க. இதனுடைய சைஸ் என்ன, அதாச்சும் 0 to 10னா இதனுடைய சைஸ் வந்து எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கிளாஸ், இதுதான் வந்துட்டு கண்டினியூஸ் கிளாஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பேர். அதாவது குரூப் டேட்டாலேயே 2 விதம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 இந்த மாடலில் இருக்கும். ஸோ இந்த மாடல் தான் நமக்கு வந்து சிலபஸ்லையும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இல்லைனா கண்டினியூஸ் கிளாஸ். எக்ஸ்க்ளூசிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு டைப் என்னன்னா இன்க்ளூசிவ். இப்போ எக்ஸ்க்ளூசிவ்னா கண்டினியூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவே இன்க்ளூசிவ்னா டிஸ்கண்டினியூஸ். அது என்ன சார் டிஸ்கண்டினியூஸ்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன், தெளிவாக பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து லோவர் லிமிட் அப்பர் லிமிட் சொன்னா, இதுவே கிளாஸ் சைஸை வந்து பொதுவாக ஹச்ன்னு டினோட் பண்ணுவாங்க மீனில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் சைஸ் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 10 minus 0 is equals to 10 my dear students. So ஒரு கிளாஸோட சைஸுமே நமக்கு வந்து 10. இது வந்து மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் my dear students இருக்கும், ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் கிளாஸுங்கிறனால. ஸோ இப்போ இந்த கண்டினியூஸ் கிளாஸ்னா 0 to 10 10 to 20லே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ வந்து இந்த 10ங்கிற வேல்யூ வந்துட்டு இப்போ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் டை பிரேக்கர் ஆயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம 10 மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த ஒரு பையன்
ஃபர்ஸ்ட் இதில் வைக்கிறதா செகண்ட் இதில் வைக்கிறதாங்கிற ஒரு டவுட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் பொதுவாக நம்ம வந்து லோவர் லிமிட் எதுவோ அதை தான் எடுத்துப்போம். ஹையர் லிமிட் அப்பர் லிமிட்டில் வைக்க மாட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லோவர் லிமிட் தான் சூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். ஓகே, இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுனால இன்னொரு மெத்தடையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னா இன்க்ளூசிவ் இல்லைன்னா டிஸ்கண்டினியூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 10, அடுத்து 11 to 20. கன்ஃபியூஷனே கிடையாது பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 10 அவ்வளோதான். இப்போ 10 மார்க்ஸ் எடுத்திருந்தா அங்கே தான். இப்போ வந்து 10க்கு நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வராதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பான்ட்டு. அடுத்து 21லேருந்து 30, 31லேருந்து 40, 41லேருந்து 50. இந்த மாதிரி இருக்கிறப்ப இதை வந்து டிஸ்கண்டினியூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கும் நெக்ஸ்ட் குரூப்புக்கும் நமக்கு லிங்க் இல்லை. அப்போ இதனுடைய டேட்டா கண்டுபிடிக்கிறதுலையும் நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், மெத்தட் ரொம்ப பெருசாக போகிறது, இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் சின்ன பசங்களாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மெத்தட் கிடையாது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் இன் சிலபஸ். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இந்த மாடலில் வரும். என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ தான் சிலபஸில் கிடையாதுன்னீங்க, இந்த மெத்தட் இன்க்ளூசிவ் மெத்தட், ஆனால் இதே மாதிரி டேட்டாஸ் வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இன்க்ளூசிவ்ல நமக்கு ஒரு டேட்டாவில் கொடுத்துருக்காங்களே, இது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, டேட்டா கொடுக்குறாங்கன்னா, இதை நீங்கள் இன்க்ளூசிவாக மாற்றி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரும், ஆன்சர் வரும். அந்த ஆன்சரில் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்மேட் ஆன்சர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். ஒரிஜினல் கொஷின் புக்கில், அதாச்சும் கொஷனில் என்ன ஆன்சர் இருக்கோ, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் சார் குறிப்பாக 1 மார்க் எழுதுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நமக்கு சால்வ் பண்ணவே இல்லை, இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணல. இதனுடைய கண்டினியூஸ் ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிச்சி தான் சால்வ் பண்ணிருக்கோம். அப்போ அந்த கண்டினியூஸ் ஃபார்மேட் ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா அந்த கண்டினியூஸ் ஃபார்மேட்டுக்கு தான் நமக்கு வந்து எல்லா ஃபார்முலாஸுமே அப்ளிகபிள், டிஸ்கண்டினியூஸ்க்கு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சார் என்ன சார் சீக்கிரம் சொல்லுங்கள் சார், இது எப்படி அப்படின்னா, இங்கே -0.5 பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லோவர் லிமிட்டுக்கு, ஹையர் லிமிட்டுக்கு +0.5 பண்ணணும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்க்ளூசிவாக மாறிடும். இப்போ பாருங்கள், 0.5 to 10.5, இங்கே 11 இருக்கா, 10.5 to 20.5. அடுத்து இங்கே 21 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -20.5லேருந்து 30.5. அடுத்து 30.5லேருந்து 40.5. சாரி, இங்கே ஈக்குவல் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 41.5லேருந்து 50.5. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக மாற்றிட்டோம். இப்போ நம்மளோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஜாலியாக சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ குரூப் டி டேட்டாலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மீன் பார்ப்போம். மீன்லேயே நமக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி சொல்லிடுறேன், இந்த லெக்சர் மேபி கொஞ்சம் லென்த்தியராக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா செலவாகும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன சார் ரொம்ப நேரம் ஆகும் போலையே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோ நேரம் இருக்குதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் மீன் ஆஃப் குரூப் டேட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மீன் பார்ப்போம், அதுக்கப்புறம் மோட், அதுக்கப்புறம் மீடியன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் புக் ஆர்டர்லேயே நம்ம வந்து போயிடுவோம். இப்போ மீன் ஆஃப் குரூப் டேட்டாக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் இது டைரக்ட் மெத்தட் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அதாவது நமக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன்ல குரூப் டேட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேருந்து நம்ம எக்ஸைன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம குரூப் டேட்டாலேருந்து எடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டு எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் ஆஃப்
FI my dear students. FI na உங்களுக்கு வந்து தெரியும் frequency my dear students. Frequency என்ன number of students my dear students. XIங்கிறது class marks my dear students. அதாவது அந்த கிளாஸ்ல இருந்து மார்க்ஸ் நம்ம எடுக்கிறது தான் இந்த XI. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி சம்மேஷன் பண்ணி டிவைடட் பை சம்மேஷன் பண்ணோம்னா டைரக்ட் மீன் மெத்தட் நமக்கு வந்துடும். நான் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே ஏன் சார் இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது இதிலே சால்வ் பண்ணிட்டு போயிடலாமேன்னு உங்களுக்கு தோணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படி நினச்சிடாதீங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம் ஒரு டேபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, கிளாஸ் இன்டர்வல் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ XI கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா 10, 10/2 5. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10 + 20 30 15. அடுத்து 50 25. அடுத்து 70 35. அடுத்து 90 45. 55 my dear students. 110 55. இப்போ என்ன பண்ணா FI XI. So 5 2s are 10, 15 2s are 30, 25 into 8 my dear students. 25 into 4 100, so 200. அதுக்கப்புறம் my dear students 35 into 7. இதுதான் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு பார்க்கறப்ப ஈஸியா தெரியும். என்னைக்குமே ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அதுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ட்விஸ்ட் இதுதான், கால்குலேஷன் எரர். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ 7 into 30 210 245. இப்போ வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கே நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறுது. இதுவே வந்துட்டு இந்த இடத்துல 2க்கு பதிலாக 200 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மார்க்ஸ் வந்து இப்போ கேட் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுவீங்க ஃபியூச்சரில் சொல்கிறேன். நீங்கள் இன்ஜினியரிங் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா மெடிக்கல் சூஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்குமே மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கேட் எக்ஸாம்னா 1000 மார்க்ஸ் கிட்ட வைப்பாங்க. யூபிஎஸ்சி எழுதுறீங்கனாலுமே 1000 மார்க்ஸ் ஓவராலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1000 மார்க்ஸுக்கு உங்களை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்னத்துக்கு வேல்யூ எவ்வளோ பெருசாக மாறும்னு நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 45, ஸோ 225. அதுக்கப்புறம் 555, ஸோ 150 125. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணி இதையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு டைரக்ட் மீன் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 920 வரும். ஸோ 920 divided by 30 30.67 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டு டைரக்ட் மெத்தட் இல்லாமல் அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், எந்த மெத்தடில் நான் சால்வ் பண்ணாலும் இதே சேம் 30.67 தான் வரும். நான் இதே டேட்டா வச்சே ஒரு மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் assumed mean method. அது என்ன சார் assumed mean method அப்படின்னா நம்மளே ஒரு மீனை வந்து அசியூம் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இதுகள் வந்து assumed mean method. இதை எடுக்கிறதுக்கு இதை கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா A+, ஒரு சிலவங்க ஸ்மாலியாவும் எடுத்துப்பாங்க, கேபிட்டலையும் எடுத்துக்கலாம், உங்களோட கன்வீனியன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அசியூம்டு மீன் மெத்தடுக்கான ஃபார்முலா. இதில் நீங்கள் பார்க்கலாம், என்ன சார் புதுசாக டிஐன்னு ஒருத்தன் வந்திருக்கான், இந்த இடத்துல XI நமக்கு வந்து புரிஞ்சது. டிஐனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் XI மைனஸ் A. ஸோ XIலேருந்து அசியூம்டு மீன் ஃபஸ்ட்டு XIயை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் XIலேருந்து இந்த அசியூம்டு மீனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு டிஐ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் அசியூம்டு மீன். ஏன் சார் இப்படி பண்ணணும்? XI அப்படியே வச்சுக்கலாமே, ஏன் XI மைனஸ் A எடுத்து அதுக்கு நான் டிஐன்னு டெஃபைன் பண்ணணும்னா வேல்யூஸ் சின்னதாகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் மெத்தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அசியூம்டு மீன் மெத்தட் இதை தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் மார்க்ஸ் XI வந்து கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா இதையும் நீங்கள் வந்து திரும்ப கண்டுபிடிக்கணும். XI கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து அது அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், சார் எப்படி சார் அசியூம்டு மீன் 25ன்னு எடுத்துக்கிட்டீங்க, அப்போ மிடில் வேல்யூ எடுத்துக்கணுமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அசியூம்டு மீன் வந்துட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து 5 வேணுமா எடுத்துக்கலாம், 55 வேணுமா எடுத்துக்கலாம், எது வேணாலுமே எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸில் இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு ரூல் என்னதுன்னா, எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை சிம்பிளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக்கிடணும். ஏன்னா அப்படி சிம்பிள் ஆக்கினாலே மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிடும். நீங்களே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பாத்தை சூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் டிஃபிகல்ட்டாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஒரு சிம்பிளாக இருக்கிறதுக்காக பொதுவாக என்ன பண்ணுவாங்க,
மிடில் வேல்யூஸை சூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ் இருக்கு. இதுவே 50 வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம்னா 5 தான் இருக்கும். எக்ஸாக்ட் மிடில் வேல்யூ கிடைச்சிரும். அப்படி நமக்கு கிடைக்கிறப்ப ஒரு டேர்ம் 0 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமே தவிர இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 6 இருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா 25 35 இருக்கும். அப்போ வந்து மீடியன் மாதிரி ஆவரேஜ் எடுத்துடலாமா சார்னா கிடையாது. பொதுவாக சிபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மால் வேல்யூவை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பெரிய வேல்யூ வர்றப்ப அஸ் வெல் அஸ் நீங்கள் 35மே சூஸ் பண்ணாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், எந்த வேல்யூ எடுத்தாலுமே சேமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதனால் அதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வந்து வேண்டவே வேண்டாம். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 25, இப்போ 25ஆல் ஃபுல்லாக நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு நம்ம அசியூம்டு மீனாக எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இது டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா எல்லாமே நான் வந்துட்டு எழுதி காமிச்சேன்னா ரொம்ப டைம் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 25 எடுத்துக்கிட்டோம். ஸோ -25 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. மைனஸ் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சைன் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல -25, ஸோ இந்த இடத்துல -25 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -25 எடுத்தோம்னா -20, ஸோ -25னா -10 0 இந்த மாதிரி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், எஃப்ஐயும் டிஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ -40 -50 0, அதாவது இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதனுடைய சம் பார்த்தீங்கன்னா அதை விட, அதாவது இது வந்துட்டு இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 920 இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம கம்மி பண்ணி 170க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 920லேருந்து 170 வந்திருக்கு. இதுதான் அசியூம்டு மீன் மெத்தட். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான், அதாவது ஒரு மெத்தடுக்கு இருக்க அட்வான்டேஜ். நீங்கள் வந்துட்டு என்ன சார் எக்ஸ்ட்ராவாக நிறைய சால்வ் பண்ண சொல்கிறாங்க, இதுதான் சார் கஷ்டம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா இன்னரில் நீங்கள் வந்து இன்சைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்க நமக்கு ஈஸி ஆகிக்கிட்டே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல அசியூம்டு மீன் a + சம்மேஷன் fi di டிவைடட் பை சம்மேஷன் fi மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வழக்கம் போல் சால்வ் பண்ணோம்னா சேம் ஆன்சர் அப்சர்வ் பண்ணி பாருங்க 30.67. இது மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அது என்ன சார் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா, இதில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடை காமிக்கிறேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் சேம் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். x bar equals to assumed mean ஆட் பண்ணிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே டிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணோமா, இப்போ வந்து ui மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சம்மேஷன் fi ui டிவைடட் பை சம்மேஷன் fi இன்டு h மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். என்ன சார் அவ்வளோதானா? எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ சம்மேஷன் ஆஃப் fi ui. இப்போ இந்த யூஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஐனா என்ன எடுத்துக்கிட்டோம், xi மைனஸ் ஏவா. இப்போ இந்த டிஐ டிவைடட் பை ஹச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஐனா xi மைனஸ் ஏ. ஸோ xiனா நமக்கு வந்து டைரக்ட் மெத்தட் வந்துடும். ஸோ என்டையராக நமக்கு சிம்பிளிஃபைடான ஒரு ஆன்சர் கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சேம் டேட்டாவை எடுத்து நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி xi கண்டுபிடிச்சிட்டோம், டிஐயுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக எழுதுனோம்னா -20 எல்லாமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த வேல்யூமே டிஐயுமே நமக்கு வந்து பெருசாக இருக்குங்கிற ஃபீல் வந்துச்சுன்னா இதை இன்னும் சிம்பிளிஃபையராக மாற்றுறோம். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹச். ஹச்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய லென்த் நம்ம முன்னாடியே சொன்ன கிளாஸ் சைஸ். இது ஈக்குவலாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தோட வேல்யூமே 10 தான். ஹச்சோட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ டிவைட் பண்ணோம்னா அப்படியே -20ங்கிறது -2 -1 0ன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா எவ்வளோ சின்னதாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போனதில் 170 இருந்துச்சு, இதில் வந்து 17 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -5 -4 +9 கேன்சல்ட் அவுட் ஆகிடும். 10 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா மீன் x bar equals to a plus summation fi ui summation fi into h மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல ஏங்கிறது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏவோட வேல்யூ வந்துட்டு வழக்கம் போல் 25 தான். அடுத்து சம்மேஷன் ஆஃப் fi ui இது வந்துட்டு 17 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் fi யோட வேல்யூ எங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 30. ஸோ 17 டிவைடட் பை 30 இன்டூ 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 30.67 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான்.
ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் முழுசா நம்புறேன். இன்னும் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆக்சுவலா உங்களுக்கு இருந்த டவுட் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நமக்கு இந்த 3 மெத்தட் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மேக்ஸிமம் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, டைரக்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. டைரக்ட் மெத்தட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அசியூம்டு மீன் ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் அவங்களே கேட்பாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, டைரக்டா ஃபைண்ட் த மீன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேபிளை வச்சு அப்சர்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் தான், மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் மார்க்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, டிஐ லெவலில் போதும் அப்படின்னா அசியூம்டு மீன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வல் அதிகமாக இருக்குது, லார்ஜ் வேல்யூஸாகவும் இருக்குது, ஃப்ரீக்வன்சியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். எல்லாமே கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் 2026ல கேட்ட கொஸ்டின். ஸோ தரவா பாருங்க, ரொம்ப வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின் அஸ் வெல் அஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி, இவங்களே ஒய் எக்ஸ் இந்த மாதிரி மிஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியாக வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு டைரக்ட் மெத்தட். நான் வந்து இதில் 2 மெத்தடும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல், அதாவது கொஸ்டின்ல இருந்து மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாக்டா அப்படியே நான் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வல் நமக்கு தெரிஞ்ச லாஜிக்ல நான் வந்து மாத்திட்டேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? இப்போ என்ன பண்றோம், கிளாஸ் மார்க்ஸ் xi மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். xi என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து 125 175 225 இப்படி வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதையும் FIXையும் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் காலம்ல FIXi இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம பண்ணோம்னா இங்கே வரிசையாக வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, 2575 ப்ளஸ் 225 13 + y மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ பெருசாக இருக்குது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி, ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நமக்கு வந்து மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 211 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு 168 டிவைடட் பை 14 y = 12 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக வருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் இன்னும் சிம்பிளாக மாறிடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு xi தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம அசியூம்டு மீன், ஸோ இது வந்து 5 தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்குது. ஸோ 225 தான் நமக்கு வந்து அசியூம்டு மீன். ஸோ இதுதான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா 125 minus 225 100 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், minus 100 சைன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ui மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், di divided by h. இந்த இடத்துல hங்கிறது என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், 50. ஸோ h is equals to 50 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ 15 நம்ம எடுத்தோம்னா -2 -1 சிம்பிளா மாறிடுச்சு பாருங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா -8 -5 0 2 4 -7 அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நமக்கு அசியூம்டு மீன் தெரியும். ஸோ அசியூம்டு மீன் என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துருந்தோம், 225 எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் FIUI அதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், -7 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து சமேஷன் ஆஃப் FI அதில் தான் 13 + y இருந்துச்சு. அடுத்து h வந்துட்டு 50 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா திரும்ப அகெயின் நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரும். ஆனால் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் டைரக்ட் மெத்தடுக்கும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னா முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, அடுத்து மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் மோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு L + F1. இந்த ஃபார்முலா தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அவ்வளோதான். அதாவது மோடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு மோடை மட்டும் விட்டுறாதீங்க. சிம்பிள் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அதாச்சும் கொடுத்துருக்கிற டேபிளே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு டேபிளுமே வரைய வேண்டாம். மீடியனுக்கு வரையணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப பெருசு கிடையாது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் கண்டுபிடிக்கணும். மோடுக்கு அதுவுமே வேண்டாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, எல்லுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் அந்த மிடில் கிளாஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற லோவஸ்ட் வேல்யூ, அதாச்சும் லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். அதுக்கப்புறம்
ஃப்ரீக்வன்சி அதுக்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சி F1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது F0. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். F2 அதாச்சும் F1 F0 F2 L H வந்து நமக்கு நார்மலாக தெரிஞ்சதான் கிளாஸ் சைஸ். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஷன். ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் த மோட். ஸோ மோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மோடுக்கு இதுதான் நம்மளோட ஃபார்முலா, நமக்கு வந்து தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்து L என்ன ஃபர்ஸ்ட் திங் L மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ L is equals to இதில் எது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மோட். ஃபர்ஸ்ட் மோட் எது, மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இருக்கிறதுலையே எது பெருசோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மோட். ஓகே, ஸோ இந்த இடத்துல 14. ஸோ இவன் தான் F1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்க லோவர் லிமிட் 35. அடுத்து இதனுடைய ஃப்ரீக்வன்சி F1 வந்துட்டு 14 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது F0 வந்துட்டு 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். F2 is equals to 8 my dear students. ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சோட வேல்யூ வந்துட்டு 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 35 ப்ளஸ் F1 வந்துட்டு 14 மைனஸ் 5 டிவைடட் பை 2 இன்ட்டு F1. ஸோ 28 டேரெக்டாக எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். minus F0 வந்து 5 minus 8 into 5 my dear students. அடுத்து 35 plus 9 15 my dear students. இந்த இடத்துல வந்துட்டு minus 28ல minus 8 பண்ணோம்னா 20 15 into 5. So 5 15 cancel ஆயிடும். So 3 my dear students. So final answer 38. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் கிளாஸ்க்கு மோடுக்கு வந்துட்டு நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேவையும் கிடையாது. பட் மீடியனில் தேவைப்படும். ஸோ மீடியனுக்கு பார்த்தீங்கன்னா CF தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து காலேஜுக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன சார் குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட்னா, நீங்கள் ஒரு செமஸ்டர்லையும் வாங்கின மார்க்ஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி அவங்க ஃபைனலாக ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு CF மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மீடியன் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம கம்பைண்டாக நமக்கு தேவைப்படும். ஒரு கிளாஸுக்கும் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கம்பைண்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியனில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டயக்ராம் ஒரு காலம் வந்துட்டு கிராஃபுக்கு வரைகிற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், டேபிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நான் வந்து டைரக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஒரு 1 மார்க் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஒரு சில நேரத்தை டைரக்டாக கேட்பாங்க, இல்லைனா வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 மீடியன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மோட் பிளஸ் 2 மீன். இப்போ மோட் இஸ் ஈக்குவல்ஸ் டுன்னு கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன எழுதணும், 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து வந்து இப்போ 2 மீன் அப்படின்ட்டு அதாச்சும் வெறும் மீன் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மீனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா, ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோட், எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1/2 3 மீடியன் மைனஸ் மோட், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இது வேற மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹைட் ஆஃப் த 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10 ஸ்கூல் ஆர் ரெக்கார்டட் ஆர் ஃபாலோயிங் டேட்டா இஸ் அப்ளைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மீடியன் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிளை வந்து வரைஞ்சிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, டேபிளை எழுதிடுவோம். எழுதிட்டு இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இதுவும் நமக்கு கிவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா 4 + 11 15 15 + 12 27 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு, L + n/2. n வந்து டோட்டல் எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 50. ஸோ 50/2 25 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த மீடியன் கண்டுபிடிக்க தான் ரொம்ப முக்கியம். ஸோ n/2
நமக்கு என்ன வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 25. இந்த இடத்துல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுக்கு நேராக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸோ 25க்கு பக்கத்தில் எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 27 இருக்குது. அதாவது இந்த 25 இந்த 27ல் கண்டெய்ன்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதை தான் சூஸ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எனக்கான ஃப்ரீக்வன்சி F is equals to 12. இதுக்கு நேராக என்ன இருக்கோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ CF என்ன சார் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ CF is equals to 15. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து H வந்து கிளாஸ் சைஸ். ஸோ கிளாஸ் சைஸ் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எல்லோட வேல்யூ லோவர் லிமிட், இதனுடைய லோவர் லிமிட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 140. அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ L is equals to 140. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 144.17. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சூப்பரான கொஷின். ஏன் இந்த கொஷின் சூப்பரான கொஷின்? பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் டேபிள், டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் இதில் சொன்னேன்ல, இது வந்து இன்க்ளூசிவ், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, மீடியன் கிளாஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்பயே பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல 1 to 40 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த இன்டர்வல் கிடைச்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷனை பேஸ் பண்ணி தான் சொன்னேன், நம்ம இந்த கண்டினியூஸ் கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலாவே இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும், ஒரிஜினலை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் F மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயே கொடுத்துட்டாங்க 10, 20, 15. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அது வந்து உங்களுக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா மீடியன் கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 இருக்காங்க. அப்போ n/2 வந்துட்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் நமக்கு வந்துட்டு வெறுமே மீடியன் கிளாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே நமக்கு வந்து கேட்கல, மீடியன் என்னன்னு கேட்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கிளாஸ் மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அது போதும். ஸோ இப்போ வந்து 50 பார்க்குறோம். 50 வந்துட்டு 45 வருமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வராது. ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். 50 அதுக்குள்ளே இல்லவே இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், இவனை சூஸ் பண்ணுறோம். ஸோ 45 to 70ங்கிறப்ப நமக்கு அதுக்குள்ளார 50 இருக்குது. ஸோ 70 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் கிளாஸ். இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் ஃபுல்லாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஷின் சூப்பரான கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் உங்களுக்கு சூப்பராக எனஃபான டைமிங் இருக்குது. தயவு செஞ்சு இந்த டைமிங்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.